ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நாம் நம்மளுடைய கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து க்ரோ பேக் கார்டன் மட்டும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம தோட்டத்தை ஃபுல்லாக பார்க்கணுன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் வீடியோ. அதனால் இன்றைக்கி வந்து க்ரோ பேக் கார்டன் மட்டும் பார்க்கலாம். ஆடிப்பட்டம் ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய தோட்டத்தை நான் ரெடி பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா இதோ இப்படி தான் இருந்தது. இதை ரெடி பண்ணுறதுக்கு 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய தோட்டம் எவ்வளோ அழகாக மாறி இருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஆடிப்பட்டத்துக்கு போட்ட காய்கறிகள் எல்லாமே நல்லா விளைஞ்சி இப்போ அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. வாங்க ஃபுல்லாக போயிட்டு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிடுவோம். இங்கே வந்து நம்ம கார்டனில் இப்போ வந்து பிளான்ட் சேல்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அதுக்காக நான் இங்கே வந்து பிளான்ட்ஸ் ரெடி பண்ணுற ஏரியா. இங்கே வந்து நிழலாக இருக்கும். அதனால் கட்டிங்ஸ் எல்லாம் இங்கே வைக்கும்போது நல்லா சுலபமாக வேர் பிடிச்சி வருங்கிறதால இந்த ஏரியாவில் வந்து இந்த செக்ஷன் இருக்குது. அடுத்ததாக இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா ரோஸ் செடி. இது வந்து ரெட் டிசம்பர். இப்போ தான் புதுசாக வாங்கி வச்சுருக்கேன் செடி. நம்ம தோட்டத்துக்கு இப்போ வந்து நிறைய புது வரவு வந்திருக்கு. நம்மளுடைய சேஞ்ச் ரோஸ் செடி பட்டு போயிடுச்சு. அதனால் இப்போ புதுசாக மறுபடியும் வேறு ஒரு செடி வாங்கி வச்சுருக்கேன். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு டிசம்பர். இன்னும் பூக்கள், இது என்ன கலர்னு தெரியாது. அடுத்ததாக இந்த ஏரியாவில் கொஞ்சம் ரோஸ் செடிங்க இருக்கும். இது வந்து கொடி சம்பங்கி. நான் இதிலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து உற்பத்தி பண்ண செடி நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு தான் பூ வந்துடுச்சு. நான் இன்னும் இதை சரியாக பராமரிக்காததால் இப்போ பூ வரல. இப்போ தான் ஒழுங்காக பந்தல் மேலே ஏற்றி விட்டுருக்கேன். இன்னும் கூடிய விரைவில் பூ வரும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த கிரேப் செடி கொஞ்சம் காய விட்டுட்டேன். இது என்னாச்சுன்னு பார்க்கணும். அடுத்ததாக இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரோஸ் செடி. அப்படியே வேகமாக முடிச்சிடுவோம் வீடியோவை. இது வந்து மல்பெரி செடி. இதுலேருந்து நிறைய மல்பெரி அறுவடை பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா பெரிய சைஸ்லேயே காய்க்கும். இப்போ வந்து கொஞ்சம் காய்கள் குறைஞ்சிருச்சு. செடியை வந்து கவாத்து பண்ணி விடணும். அடுத்ததாக இது வந்து செரி தக்காளி. பாருங்களேன் எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக தக்காளி வச்சுருக்குன்னு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அடுத்ததாக இது வந்து ஒரு புடலங்கொடி. இது வந்து வெள்ளை புடலை. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு காய் கூட இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2வது காய். ஃபஸ்ட்டு காயும் இன்னும் நான் அறுவடை பண்ணல. அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த பந்தல் வந்து இந்த சீசனுக்கு தான் புதுசாக ரெடி பண்ணது. போன சீசன்லேருந்து இந்த தேங்காய் நார் கயிறில் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு வந்த புடலங்காய். சரி, காயை பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக விட்ட இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இது வந்து ஏர் பொட்டிட்டோ கொடி. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்முக்குள்ளே ஒரு கத்திரி செடியும் ஒரு லாங் பீன்ஸ் கொடியும் போயிட்டுருக்கு. இது ரெட்டா இல்லை க்ரீனான்னு தெரியல, காய்க்கும் போது தான் தெரியும். பக்கத்துலேயே முள்ளங்கி போட்டிருக்கேன். இது வந்து சிகப்பு முள்ளங்கி. அடுத்ததாக கருவேப்பிலையும் புதினாவும் ஒரே தொட்டிக்குள்ளே வச்சுருக்கேன். இது வந்து கிச்சனில் யூஸ் பண்ண புதினா நட்டு வச்சது தான். அடிக்கடி அறுவடை பண்ணுவோம். இதிலேருந்து இவ்வளோ செழுமையாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அடுத்ததாக இது ஒரு அழகு பூச்செடி. இதோட பேர் எனக்கு தெரியல, ஆனால் பூ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுரைக்காய் அழகாக காய்ச்சி தொங்குது பாருங்கள். ஒரு சாக்கு பையில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக அறுவடைக்கு ரெடியாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குது. குட்டி குட்டியாக ஒயிட் கலரில் டாட் வச்சு டிசைன் போட்ட மாதிரி இருக்குது. அடுத்ததாக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து மெழுகு பீர். இதுவும் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக அழகாக எல்லாம் லைனாக காய் தொங்கிட்டுருக்கு. இங்கே புடலங்காய், சொரைக்காய், பீர்க்கங்கான்னு. அடுத்ததாக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாங் பீன்ஸ் கொடி தான். இது என்ன கலர்னு தெரியல, காய்க்கும்போது தான் இதுவும் தெரியும். அடுத்ததாக பாகற்காய். அடுத்ததாக இங்கே வந்து இது ஒரு பீர்க்கன் ரகம். அடுத்ததாக இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பாட் வச்சுருக்கேன். இதெல்லாம் இந்த வாட்டர் கேனோட டாப் பார்ட். இது சரியாக நிற்கணுங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா 2 குச்சியை வச்சுட்டு அதுக்கு சென்டரில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இது இருக்கிறதால சரியாக நிற்காது, அதுக்காக இப்படி வச்சுருக்கேன். அடுத்ததாக இங்கெல்லாம் ரெயின் லில்லி. இது வந்து ஒயிட்டு. இந்த ரெயின் லில்லி வந்து பிங்க். பாருங்கள் அழகாக மொட்டு விட்டுருக்கு பாருங்கள். அடுத்ததாக இது வந்து மெக்சிகன் பெட்டூனியா. நீங்கள் ஒன்று வச்சிங்கன்னா போதும். இந்த விதை வந்து அப்படியே நீங்கள் தண்ணி பட்டால் டப்புன்னு வெடிக்கும். அப்படியே பட்டாசு மாதிரி சத்தம் கேட்கணும் தண்ணி பாய்ச்சும் போதெல்லாம். இது வந்து தொட்டாச்சு நீங்கள். இது டெய்லியும் வந்தால் இப்படி தொட்டு தொட்டு பார்த்துட்ருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்குல்ல. அடுத்ததாக ரணகல்லி. இது வந்து லெமன் கிராஸ். நான் ஆரம்பத்தில் ஃப்ரீயாக பிளான்ட்ஸு சீட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களுக்குலாம் இந்த லெமன் கிராஸும் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக பெரண்டை. இதில் வந்து ஒரு 2 ரகமான பெரண்டை இருக்கும். இது பார்த்திங்கன்னா உருட்டு பெரண்டை. இது வந்து சாதாரண நம்ம நார்மலாக பார்க்குற அந்த பெரண்டை ரகம். அடுத்ததாக இன்னும் இங்கே எல்லாம் நிறைய க்ரோ பேக் வைக்க வேண்டியிருக்கு. இது வந்து நம்ம கார்டன் வீடியோஸ் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பெரிய சைஸில் ஒரு கத்திரி ரகம் இருந்தது. அதோட செடி திரும்பவும் நான் அந்த விதையை தேடி கண்டுபிடிச்சி வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். செடியை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வருது செழுமையாக. அடுத்ததாக இதெல்லாம் கலவைக்கீரை. எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது வந்து இன்சுலின் பிளான்ட்.
அடுத்ததாக இது வந்து நம்மளுடைய ட்ராகன் ஃப்ரூட் செடி. இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் செடியோட அப்டேட் கூட கேட்டு ஒரு கமெண்ட்டு பார்த்தேன். ஆனால் இது வந்து போட முடியாத ஒரு சிச்சுவேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா எறும்பு பாருங்கள், இந்த இடத்துல வந்து அப்படியே கூடு கட்டின மாதிரி உள்ளே வந்து எறும்பெல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது நிறைய. இந்த செடியை வச்சதுலேருந்தே இதுக்கு ஏகப்பட்ட சோதனை வந்துருச்சு. நிறைய கீழே வந்து விழுந்து டேமேஜ் ஆகி இப்போ தான் ஓரளவு தேரிச்சுன்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த எறும்பு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. சீக்கிரமாகவே சரி பண்ணி இதுலேருந்து காய் நம்ம அறுவடை பண்ணணும். அடுத்ததாக இங்கே ஒரு லாங் பீன்ஸ் பாருங்கள், இது வந்து விதைக்கி விட்டுருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அழகாக கொத்தா பிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுலேயும் பாருங்கள் எறும்பு எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு. அடுத்ததாக இது வந்து ஒரு காஸ்மோஸ். இது வந்து வித்தியாசமான கலர், நம்ம தோட்டத்தில் இல்லாத ஒன்று, புதுசாக இப்போ தான் வாங்கி நடவு பண்ணியிருக்கேன். இது வந்து ரெட்டு வித் எல்லோ 2 கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி டபுள் கலராக இருக்கும். அடுத்ததாக இங்கெல்லாம் தக்காளி வெரைட்டி. இங்கே வந்து ஒரு அண்ணாமலை கத்திரிக்காய் செடி இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது வந்து விதைக்காய் ரெடி ஆகிடுச்சு, இது நம்ம அறுவடை பண்ணிடலாம். செடியிலே நல்லா பழுத்து முதிர்வடைஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இங்கே வந்து மூக்குத்தி அவரை. இதுவும் ரொம்ப சூப்பராக இங்கே பாருங்கள் மொட்டுலாம் வந்திருக்கு. இன்றைக்கி பூக்க போகிற பூ இது. சாயந்தரம் பார்த்தா ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்ததாக வாடாமல்லி. இதனுடைய விதைகளும் நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். இதிலே வெள்ளை ரகமும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். எப்படி வளர்ந்துருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு வித்தியாசமான பூச்செடி, இதோட பேர் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இங்கே வந்து சக்கரவள்ளி கிழங்கு. இதில் வந்து ஒரு 3-4 ரகம் கட்டிங்ஸ் அப்படியே நடவு பண்ணியிருக்கேன். இதிலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து நான் வெளியில் கார்டனில் நடவு பண்ணணும். அடுத்ததாக இங்கே ஒரு பிளாக் பியூட்டி கத்திரிக்காய். இங்கே பார்த்தீங்கன்னா செடி அவரையிலே செடி கோழி அவரை. இது வந்து கோழி அவரைன்னு சொல்லுவாங்க. இந்த டைப் கொடியில் பார்த்துருப்பீங்க. இது வந்து செடியில் காய்க்கிற ரகம். அடுத்ததாக பாகற்காய், கூடவே செரி டொமேட்டோ. பாருங்கள் ரொம்ப சூப்பராக கொத்து கொத்தாக எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். அடுத்ததாக இது வந்து கொடி கோழி அவரை. இன்னும் காய் வரல, பூ வரல இன்னும். அடுத்ததாக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி ரகம், கருவேப்பிலை. இப்போ தான் செழுமையாக அடியிலேருந்து ஒரு துளிர் வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப வீக்காக இருந்தது அந்த செடி. எப்போ பார்த்தாலும் இது ஒரு கிளை மட்டும்தான் இருக்கும். இப்போ தான் நம்ம கொடுக்குற உரத்தினால அழகாக கிளை சூப்பராக வருது, புதுசாக கிளை. அடுத்ததாக மிளகா. இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்லேயே உள்ள ரெட் கலர் ஃப்ளஷ் இருக்கிற செடியோட கட்டிங் வச்சுருக்கேன். இப்போ தான் இன்னும் க்ரோத் தெரியல, இனிமேல் தான் வரும். இது வந்து ஒரு புடலை ரகம். இது காய்க்கும் போது தான் என்ன ரக புடலைன்னு தெரியும். இங்கே வந்து ஒரு தக்காளி. அடுத்ததாக இங்கே அழகு செடிகள், பால்சம், சாமந்திலே ஒரு 2 ரகம் இருக்குது. அடுத்ததாக சரகொன்றை, சின்னதாக ஒரு செடி வச்சுருக்கேன். இந்த சரகொன்றை வந்து நம்ம முளைக்க வைக்கிறது அது ஒரு பெரிய மெத்தட். அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் ஏற்கனவே. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தோடனே பார்க்கும்போது அழகாக தெரியணுங்கிறதுக்காக இங்கே வந்து ஃபுல்லாக டேபிள் ரோஸ் கலெக்ஷன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக கொஞ்சம் ஹைட்டில் சாமந்தி செடிகள் பூக்க போகுது. அது ஃபுல்லாக பூவோடு இருக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம பூக்கும்போது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக இன்னும் கொஞ்சம் உயரத்தில் பார்த்திங்கன்னா அடினியம் தெரியும். இந்த ஏரியா ஃபுல்லாகவே பூக்கள் செடிகள் தான். அப்படியே ஸ்டெப்பாக ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அடுக்கி வச்சுருப்பேன். பாருங்களேன் இவ்வளோ அழகாக பூக்களோட சூப்பராக இருக்குது. அடுத்ததாக இங்கே ஒரு மல்லிப்பூ. இந்த மல்லி ரகம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இது ராமநாதபுரம் மல்லியோ இல்லை ராமேஸ்வரம் மல்லியோ சொல்கிறாங்க, சரியாக தெரியல. மொட்டு ரொம்ப பெருசாக வரும். இப்போ வந்து செடி கொஞ்சம் டல்லாக இருக்கிறதால பூவோட சைஸ் இதுவே கம்மி தான். இன்னும் பெருசாக இருக்கும். இதுவே பெருசாக தான் தெரியுது. ஆனால் இந்த ரகம் இதை விடவும் பெருசாக பூக்கும். அடுத்ததாக காகித பூச்செடி, போகையின் வில்லா. இது வந்து 2 செடி இப்போதைக்கு பூத்துருக்கு. இந்த ஒரு செடி இன்னும் பூக்கலை, என்ன கலர்னு தெரியல. நான் இது வந்து கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சதால் நிறைய கட்டிங்ஸ் இருந்த இடத்துல வந்து எடுத்தேன். எந்த செடி எந்த கலர்லாம் தெரியல. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு இந்த செடி வேணும்னு எடுத்துகிட்டு வந்தது. ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள், அழகாக பூ பூத்துருக்கு. அடுத்ததாக ப்ளூமேரியா. இங்கே வந்து 3 டைப் ப்ளூமேரியா வச்சுருக்கேன். இது வந்து இப்போ மொட்டு வந்திருக்கு பாருங்கள். இது வந்து டார்க் மெரூன் கலரில் இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு அடினியம் கூட இந்த கலரில் இருக்குது, டார்க் பிளாக் ரோஸ் கலரில் இருக்கும். அடுத்ததாக லைட் பிங்க் வித் சாண்டில் கலர் வர்றது இந்த பூச்செடி. அடுத்ததாக இது வந்து ஃபுல்லாக சாண்டில் கலரில் இருக்கும், சந்தன கலரில். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான பூக்கள் வரக்கூடிய ஒரு மரம். இது வந்து ஒரு சின்ன மர வகை தான், இருந்தாலும் கொஞ்ச நாள் இந்த தொட்டியில் வச்சு வளர்த்துட்டு கொஞ்சம் பூக்கள்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலத்தில் வைக்கலான்னு இதில் வச்சுருக்கேன்.
அடுத்ததாக இது கொஞ்சம் கேக்டஸ் டைப், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். வித்தியாசமான 2 கலர். இது வந்து ரெட் கலர் மினியேச்சர். இது வந்து கொஞ்சம் பெருசாக வரும். அழகாக இருக்குல்ல. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கொடி வகை பூச்செடி. பாருங்களேன், இதோட பூ பார்க்க எவ்வளோ சூப்பராக பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இதுவும் இப்போ தான் நல்லா இப்போ போயிட்டுருக்கு. பந்தலுக்கு மேலே படர விடலான்னு ஏற்றி விட்டுருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து கலாக்கா செடி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேக்கரி செடின்னு சொல்லுவோம். அந்த செடி இதுதான். இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் பூக்கள் வந்தது சரியாக காய்க்கலை. இப்போ தான் ஒரே ஒரு காய் வந்திருக்கு பாருங்கள். இதுவும் நல்லா முத்தி இதிலே ரொம்ப பழுத்துருச்சு பாருங்கள். இது வந்து நல்லா ரெட் கலரில் வரும். நல்லா பழுக்கும்போது தான் இந்த மாதிரி பிளாக் கலரில் மாறும். பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இது வந்து நம்ம நல்லா கவனிச்சோன்னா செடி வந்து காயோட சைஸ் பெருசாக இருக்கும். இது ரொம்ப குட்டியாக இருக்குது. ஃப்யூச்சரில் இதில் நிறைய காய்கள் காய்க்கும் போது பார்ப்போம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த இடத்துல நான் வெறும் நாற்றுகள் மட்டும் வைக்கிற இடம். இங்கே வந்து காலை நேர வெயில் மட்டும் வரும். மதியம் நேரம் ஆக ஆக வெயில் குறைஞ்சிரும். அதனால் இங்கே நாற்றுகள்லாம் நான் இந்த இடத்துல தான் வைப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ரோபேக் கார்டனை ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்தாச்சு. அடுத்ததாக வெளியில் இருக்க தோட்டத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.